morning. Let us learn to form negative sentences in past continuous tense in today's class, right? Past continuous tenseல எதிர்மறை வாக்கியங்கள் எவ்வாறு அமைப்பது என்பதை இந்த வகுப்புல பார்க்கலாம். So the tense which we are going to learn is past continuous tense. So this is the sixth tense. What are the auxiliary verbs do we use here? For active voice, was, were. Then which form of the main verb should we use here? Fourth form of the main verb, right? Where will you apply was and where? If the subject is I, he, she, it, we have to use was. If the subject is we, you, they, we have to use were, right? Okay, what are the key words do we use mostly in this tense? They are keywords. துணை சொற்கள். அதிகமாக பயன்படுத்தக்கூடிய துணை சொற்கள் என்னென்ன இந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா throughout, all night, all day, while, when, as, then etc. ஸோ இதுக்கெல்லாம் தமிழில் உங்களுக்கு தெரியும். த்ரூஅவுட்னா முழுவதும், ஆல் நைட்னா இரவு முழுவதும், ஆல் டேனா பகல் முழுவதும், வைல், வென், ஆஸ் இந்த மூன்றுக்கும் பொழுது என்பது பொருள், ரைட்? சரி, வேர் வில் யூ அப்ளை பாஸ்ட் கண்டினியூஸ்? டெஃபினிஷன் தெரியணும் இல்லையா? தெர் ஆர் 3 usages ஃபார் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிப்பிட. இரண்டாவது பயன்பாடு கடந்த காலத்தில் அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த பொழுது ஒரு செயல், புதிதாக ஒரு செயல் நடந்திருக்கும். ஸோ தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும், புதிதாக நடந்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் சொல்லணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். மூன்றாவது பயன்பாடு கடந்த காலத்தில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட செயல்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் எல்லா செயல்களையும் நம்ம எதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ now let us learn how to make negative sentences. எதிர்மறை வாக்கியங்கள் எவ்வாறு அமைப்பது இந்த காலத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம், ரைட்? ஸோ whenever you make a sentence you have to follow the sentence pattern. So the sentence pattern for negative sentence is initially what should come? Subject has to come at first. Next, auxiliary verb. Next, not. Since it is negative, we have to use the word not. இது எதிர்மறை வாக்கியங்கள் என்பதனால நம்ம அவசியம் என்ன போடணும்? not. இந்த not எது கூட சேர்க்கணும்? only with the auxiliary verb, right? Next, main verb. Next, extension. Next, at the end, full stop, right? So let us go for the example. மாணவர்கள் இன்று காலை மாதிரி தேர்வை எழுதி கொண்டிருக்கவில்லை. ஸோ ஒரு செயல் இன்று கால நடைபெற்று கொண்டிருக்கவில்லை என்பதை குறிப்பிடுவதற்கு நம்ம இந்த டென்ஸ் பயன்படுத்துகிறோம். யார் எழுதி கொண்டிருக்கவில்லை? மாணவர்கள். ஸோ மாணவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஜெக்ட் போட்டாச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் என்ன போடணும்? ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க தே, அதனால் என்ன பண்ணணும்? வேர். ஸோ ஆக்சிலரி வேர்ப் வேர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட். என்ன செய்து கொண்டிருக்கவில்லை? எழுதி கொண்டிருக்கவில்லை. எழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ரைட். ரைட்டோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் ரைட்டிங். என்ன எழுதி கொண்டிருக்கவில்லை? மாதிரி தேர்வு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் ரைட்டிங் த மாடல் டெஸ்ட். ரைட்டிங் த மாடல் டெஸ்ட். எப்போ எழுதி கொண்டிருக்கவில்லை? திஸ் மார்னிங். இன்று காலை எழுதி கொண்டிருக்கவில்லை, ரைட்? ஸோ ஒவ்வொரு வாக்கியம் அமைக்கும் பொழுதும் முதல்ல என்ன செய்யணும்? யார் செயலை செய்கிறாங்களோ அவங்க முதல்ல வரணும், சப்ஜெக்ட். அடுத்தது அந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய துணை வினைச்சொல் போடணும், ஆக்சிலரி வேர்ப், உதவி வினைச்சொல், அது வேறு. இது நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். அடுத்தது என்ன செயல்? மெயின் வேர்ப். அடுத்தது மிச்சம் மீதி எக்ஸ்டென்ஷன், இதர பல விஷயங்கள். இதெல்லாம் முக்கியமாக ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வந்தோம்னா எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிடும். அட் த எண்ட் ஃபுல் ஸ்டாப், ரைட்? So let us go for the next example. நேற்றிரவு நான் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கவில்லை. ஸோ யார் வாசித்து கொண்டிருக்கவில்லை? நான்.
இப்போ நான்கு என்ன இங்கிலீஷில் ஐ சப்ஜெக்ட் போட்டாச்சு. ஐ வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு வாஸ். ஸோ ஐ வாஸ். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில் நாட். ஸோ ஐ வாஸ் நாட். நான் என்ன செய்து கொண்டு இருக்கவில்லை? படித்து கொண்டு இருக்கவில்லை. படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் ரீட். ரீடோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ ஐ வாஸ் நாட் ரீடிங். நான் படித்து கொண்டு இருக்கவில்லை. என்ன படித்து கொண்டு இருக்கவில்லை? ஏதோ ஒன்று. அ புக் ஆர் அ நாவல். ஒரு புதினம் நான் படித்து கொண்டிருக்கவில்லை. எப்போ? நேற்றிரவு. லாஸ்ட் நைட். நேற்று இரவுக்கு என்ன இங்கிலீஷில்? லாஸ்ட் நைட். அட் த எண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ அ நாவல், லாஸ்ட் நைட் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன். நல்லா கவனிங்க. சப்ஜெக்ட், ஆக்சிலரி வேர்ப், நாட், மெயின் வேர்ப், extension, at the end full stop. Right? So let us go for the next example. அவர்கள் நேற்று இரவு முழுவதும் சண்டையிட்டு கொண்டு இருக்கவில்லை. அப்போ அவர்களுக்கு என்ன இங்கிலீஷில்? தே. தே வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு. தே வந்தால் வேர் போடணும். ஸோ தே வேர். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ தே வேர் நாட். சண்டை போடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஃபைட். ஃபைட்டோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ தே வேர் நாட் ஃபைட்டிங். எப்போ சண்டையிட்டு கொண்டு இருக்கவில்லை? நேற்று இரவு முழுவதும். முழுவதும்க்கு என்ன இங்கிலீஷில்? த்ரூஅவுட். முழுவதும்க்கு என்ன இங்கிலீஷில்? த்ரூஅவுட். ஸோ தே வேர் நாட் ஃபைட்டிங் த்ரூஅவுட். நேற்று இரவுக்கு லாஸ்ட் நைட். ஸோ நேற்று இரவு முழுவதும் அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கவில்லை. ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். குழந்தைகள் கடந்த ஞாயிறன்று குளத்தில் நீந்தி கொண்டிருக்கவில்லை. யார் நீந்தி கொண்டிருக்கவில்லை? குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு என்ன இங்கிலீஷில்? சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனுங்கிறவங்க யார்? தே. இப்போ தே வந்தால் என்ன பண்ணணும்? வேர். ஆக்சிலரி வேர்ப் என்ன பண்ணணும்? வேர். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ சில்ட்ரன் வேர் நாட். என்ன செய்து கொண்டு இருக்கவில்லை? நீந்தி கொண்டு இருக்கவில்லை. நீந்தறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்விம். ஸ்விம்மோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ சில்ட்ரன் வேர் நாட் ஸ்விம்மிங். எதில்? குளத்தில். குளத்துக்கு என்ன இங்கிலீஷில்? பூல். பூல் இஸ் அ மார்க்டு பிளேஸ். when you mention a marked place you have to use in. வரையறுக்கப்பட்ட இடங்களை குறிப்பிடுவதற்கு என்ன போடணும்னு சொல்லியிருக்கோம்? in. Pool is a common noun. When you want to make a common noun into proper noun, you have to use the definite article the. குளம் என்பது பொது பெயர் சொல். ஆனால் குறிப்பிட்ட குளத்தில் தானே நீந்தினாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட குளத்தை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? டெஃபினட் ஆர்டிகல் த போடுறோம். ஸோ த பூல். ஸோ சில்ட்ரன் வேர் நாட் ஸ்விம்மிங் இன் த பூல். எப்போ? கடந்த ஞாயிறன்று. when you mention days and dates you have to use on. கிழமைகளையும் தேதிகளையும் குறிப்பிடுகிற பொழுது என்ன பண்ணணும்? ஆன் போடணும். ஸோ ஆன் சண்டே லாஸ்ட். ஆன் சண்டே லாஸ்ட். ரைட்? ஸோ லெட் இஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது முதல் பயன்பாடு. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல் அல்லது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கவில்லைன்னு சொல்கிறதுக்கு நெகட்டிவ் பயன்படுத்துகிறோம். அடுத்த பயன்பாடு, ஒரு செயல் நடந்து கொண்டிருந்த பொழுது புதுசாக ஒரு செயல் நடந்திருக்கும். அதில் எப்படி நெகட்டிவ் சொல்கிறது? அவர் உள்ளே நுழைந்த பொழுது நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லை. இப்போ யார் பார்த்து கொண்டிருக்கவில்லை? நாங்கள். நாங்களுக்கு என்ன இங்கிலீஷில்? வி. வி வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு. வி வந்தால் வேர் போடணும். ஸோ வி வேர். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ வி வேர் நாட். தொலைக்காட்சி பார்க்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வாட்ச். ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, அந்த ப்ரோக்ராமை பார்க்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வாட்ச். இப்போ வாட்சோட எத்தனாவது ஃபார்மு? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ வி வேர் நாட் வாட்சிங். எதை? தொலைக்காட்சி அல்லது படத்தை. வி வேர் நாட் வாட்சிங் அ மூவியும் சொல்லலாம். வி வேர் நாட் வாட்சிங் த டெலிவிஷன், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ வி வேர் நாட் வாட்சிங் டெலிவிஷன். நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லை. எப்பொழுது? அவர் உள்ளே நுழைந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வென். இது சிம்பிள் பாஸ்டென்ஸில் சொல்லணும். சிம்பிள் பாஸ்டென்ஸுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா நமக்கு? டிட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அப்போது அவருக்கு என்ன இங்கிலீஷில்? மறுபடியும் சப்ஜெக்ட். அப்போ அவருக்கு இங்கிலீஷில் ஹீ. உள்ளே நுழைந்த பொழுது. நுழையிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? என்டர். டிட் ப்ளஸ் என்டர் ஈக்குவல் டு என்டர்டு. ஸோ வென் ஹீ என்டர்டு. ரைட்? எங்கே? வீட்டில். ஸோ வென் ஹீ என்டர்ட் த ஹவுஸ். வென் ஹீ என்டர்ட் த ஹவுஸ். ஸோ we were not watching the television when he entered the house. அவர் உள்ளே நுழைந்த பொழுது நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கவில்லை. ரைட்?
So let us go for the next example. ஆசிரியர் பாடம் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது நான் தூங்கி கொண்டிருக்கவில்லை. நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். அப்போது யார் முழிச்சிட்டு இருந்தது? நான். அப்போ நான்கு என்ன இங்கிலீஷில்? ஐ வந்தால் என்ன போடணும்? ஆக்சிலரி வேர்பு. ஐ வந்தால் வாஸ் போடணும். ரைட்? ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸோ ஐ வாஸ். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஐ வாஸ் நாட். தூங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஸ்லீப். ஸ்லீப்போட ஃபோர்த் ஃபார்மு ஸ்லீப்பிங். ஸோ ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தூங்கி கொண்டு இருக்கவில்லைன்னு அர்த்தம். எப்போது? ஆசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருந்த பொழுது. இங்கே ரெண்டு விஷயம். ஆசிரியரும் பாடம் கற்பித்து கொண்டு இருந்தார். நான் தூங்கி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறோம். ஸோ இது மூன்றாவது பயன்பாடு. இது இரண்டாவது பயன்பாடு. இது மூன்றாவது பயன்பாடு. ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் எப்போ? ஆசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருந்த பொழுது. ஸோ பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். ஸோ யார்? மறுபடியும் சப்ஜெக்ட். வைல் த டீச்சர். ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. வைல் த டீச்சர். டீச்சருங்கிறவர் யார்? ஹீ வந்தால் என்ன பண்ணணும்? வாஸ். ஸோ வைல் த டீச்சர் வாஸ். எத்தனாவது ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வேர்ப். அப்போது என்ன செயல் செய்து கொண்டிருந்தார்? கற்பித்து கொண்டிருந்தார். கற்பிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டீச். அப்போ டீச்சரோட ஃபோர்த் ஃபார்ம் என்ன? டீச்சிங். ரைட்? ஸோ ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் வெல் த டீச்சர் வாஸ் டீச்சிங். ஆசிரியர் கற்பித்து கொண்டிருந்த பொழுது நான் தூங்கி கொண்டிருக்கவில்லை. யாராவது ஒருத்தர் உன்னை கிண்டல் பண்ணும் பொழுது, எப்படி வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்த பொழுது நீ தூங்கிட்டு இருந்த? இல்லை ஐ வாஸ் நாட் ஸ்லீப்பிங் வெல் த டீச்சர் வாஸ் டீச்சிங். Right? So let us go for the next example. நான் பார்த்த பொழுது அவன் காரை துடைத்து கொண்டிருக்கவில்லை. இது இரண்டாவது பயன்பாடு. நான் பார்த்த பொழுது அவன் காரை துடைத்து கொண்டிருக்கவில்லை. யார் துடைத்து கொண்டிருக்கவில்லை? அவன். அப்போது த டிரைவர். ஸோ ஓட்டுநர் காரை துடைத்து கொண்டிருக்கவில்லை. எப்போது? நான் பார்த்த பொழுது. அப்போது த டிரைவருங்கிறவர் யார்? ஹீ. அப்போ ஹீ வந்தால் என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப் வாஸ். பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ த டிரைவர் வாஸ் நாட். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். தொடக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைப். வைப்போட ஃபோர்த் ஃபார்மு வைப்பிங். ஸோ த டிரைவர் வாஸ் நாட் வைப்பிங். ஹீ வாஸ் நாட் வைப்பிங். எதை? மகிழுந்தை. ஸோ த டிரைவர் வாஸ் நாட் வைப்பிங் த கார். அந்த காரை அவர் துடைத்து கொண்டிருக்கவில்லை. எப்போது? நான் அவனை பார்த்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வென். நான்கு என்ன இங்கிலீஷில்? ஐ. இது வந்துட்டு சடனாக முடிந்த செயல், பார்க்கறது. அப்போது அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ டிட் ப்ளஸ் சி ஈக்குவல் டு சா. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆக்சிலரி வேர்ப். ஸோ டிட் ப்ளஸ் சி ஈக்குவல் டு சா. ஸோ வென் ஐ சா, நான் பார்த்த பொழுது. யாரை? அவனை, த டிரைவரை. ஸோ வென் ஐ சா ஹிம். ஃபுல் ஸ்டாப். So the driver was not wiping the car when I saw him. Right? So let us go for the next example. அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கவில்லை. ஸோ அவர்கள் அங்கே விளையாடி கொண்டிருந்த பொழுது அவள் அங்கே உட்காந்துட்டு இல்லை, அமர்ந்து கொண்டிருக்கவில்லை. இது என்ன யூசேஜ்? தேர்ட் யூசேஜ். இப்போ அவர்கள் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கவில்லை. அப்போது அவளுக்கு என்ன இங்கிலீஷில்? ஷீ. இல்லை என்பது ஷீ வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்ப் வாஸ். இல்லை என்பதற்கு என்ன இங்கிலீஷில்? நாட். ஸோ ஷி வாஸ் நாட். உட்காரத்துக்கு என்ன இங்கிலீஷில்? சிட். சிட்டோட எத்தனாவது ஃபார்ம் போடணும்? ஃபோர்த் ஃபார்ம். ஸோ சிட்டிங். ஷி வாஸ் நாட் சிட்டிங். எங்கே? அங்கே. அங்கேக்கு என்ன இங்கிலீஷில்? தேர். இந்த தேரெல்லாம் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஷி வாஸ் நாட் சிட்டிங் தேர். எப்போது? அவர்கள் அங்கே விளையாடி கொண்டிருந்த பொழுது. பொழுதுக்கு என்ன இங்கிலீஷில்? வைல். அவர்களுக்கு இங்கிலீஷில் தே. இது ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ். ஷி வாஸ் நாட் சிட்டிங் தே. வைல் தே வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு வேர். ஸோ வைல் தே வேர். விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. ஸோ வைல் தே வேர் பிளேயிங். எங்கே? இந்த கிரவுண்ட். ஸோ மைதானத்தில். கிரவுண்ட் இஸ் அ காமன் நவுன். ஸோ டு பாயிண்ட் அவுட் we have used the definite article, and ground is a marked place and bigger place, so that we used in. So she was not sitting there while they were playing in the ground. அவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கவில்லை.
right? So in this way you have to practice many sentences. Then only when you want to talk negative sentences, it comes fluently, spontaneously, right? ஸோ பயிற்சி தான் ஒரு உரை முழுமையாக்கும். தொடர் பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு சரளமாக ஆங்கிலத்தில் பேச வைக்கும் உங்களைய. ஸோ தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. ஏராளமான பயிற்சி வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தவறாமல் செய்து பாருங்கள். கடந்த வகுப்பிற்கான பயிற்சி வாக்கியத்திற்கான விடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ விடையை சோதித்து பார்த்து செய்தது சரியா என்பதை பார்த்துக்குங்க, ரைட்? ஸோ லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.